அப்படியே சிறிய பூக்கள். நம்ம ஃபஸ்ட்டு வந்து காஸ்மோஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். பாருங்கள், தேனி வண்டுக்கள் அவங்கள தேடி வந்துடுவாங்க எங்கே இருந்தாலும். எவ்வளோ மொட்டுக்கள் இருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி 3 பூக்கள் கொடுத்துருக்காங்க. இந்த வருடத்தில் நம்ம சேனலில் ஆரம்பித்து வச்ச ரோஹித் வருட முடிவில் அவரே வந்து பூக்கள்லாம் பறிச்சுட்டு இருக்காரு. நம்ம அறுவடைகள்லாம் கொஞ்சம் எடுக்கிறார் அவர். கட்டை அவரை கொத்து வராங்க, நிறைய வராங்க. நிறைய சின்ன 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 பூக்கள்லாம் நிறையா இருக்காங்க. இந்த பக்கத்தில் இருக்காங்க. நிறைய வந்திருக்காங்க. பறிச்சிடுவோம், இவங்களையும் பறிச்சிடுவோம். அடுத்து அவரை செடி. ஃபஸ்ட்டு 4 செடி இருந்தாங்க, இப்போ 6 செடியாக வந்துட்டாங்க. அப்படியே ஜிமிக்கி சம்பத்தி இன்றைக்கி 2 பூக்கள். இப்போது நான் சாயந்தரம் வந்திருக்கேன். 2 பூக்கள் நம்ம செடியில் இருக்காங்க. நாளைக்கு பூக்கிறதுக்கு எத்தனை ஒரு 7 மொட்டுக்கள் இருக்காங்க. லைனாக மொட்டுக்கள் நாளைக்கு ரெடியாக இருக்காங்க. இது ஒரு செடி. இன்னொன்று அந்த சைடில் ஒரு செடி இருக்குது. அடுத்த வருஷம் அறுவடை எடுத்துடலாம். அப்படியே மற்ற காய்கறி செடிகளில் வந்து ஃபஸ்ட் நம்ம கத்திரிக்காய் செடி பார்ப்போம். நம்மகிட்ட நிறைய கத்திரி செடி இருக்குது. நிறைய பிஞ்சுங்களும் இருக்காங்க. லைனாக கத்திரி செடி தான். அப்படியே போன வருஷம் நிறைய காய்ச்சி முடிச்சிட்டாங்க. அடுத்த வருஷம் காய்க்கிறதுக்கு இப்போ ரெடியாக இருக்காங்க நம்மக்கிட்ட. எல்லாமே கொஞ்சம் சோர்ந்துருக்காங்க. மழை விட்டுருக்கு. இனிமேல் தான் அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாமே நம்ம செய்ய முடியும். அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் காய்கறி வளர்ச்சியை கூட்டிடுவாங்க. இந்த ஒரு ரோ ஃபுல்லாகவே கத்திரி செடி தான் வச்சுருக்கேன் நான். நடுவில் செம்பருத்தி செடி வச்சுருக்கேன். அவங்க அறுவடையெல்லாம் கீரை எடுத்துக்கணும். அடுத்த வருஷத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க. இவங்க நல்ல சைஸ் பெருசாக தான் கொடுக்குறாங்க. எப்போ பார்த்தாலும் பெருசாக கொடுக்குறாங்க. எல்லாம் கொஞ்சம் எடுத்து கட்டி விடணும். கொஞ்சம் டைம் இல்லை.